மக்களே, அற்புதமான போட்டிங்க. இந்த போட்டி ஃபைனலுக்கு கூட ஒரு ப்ரிவியூவா இருக்கலாம். அந்த மாதிரி கேலிபர் உள்ள அணிகள் ஹரியானா ஸ்டீலர்ஸ், மன்பிரீத்தோட ஹரியானா ஸ்டீலர்ஸ், அப்புறம் நரேந்தர் ரெட்டோட பட்னா பைரட்ஸ். நிச்சயமா இந்த ரெண்டு டீமும் டாப் 6ல இருப்பாங்கன்னு உலகமே ஒத்துக்கும். அப்படிப்பட்ட ரெண்டு பேர் மோதும் போது நேருக்கு நேரம் நாங்களும் தயாரா இருக்கோம். பட்னா பைரட்ஸா, ஹரியானா ஸ்டீலர்ஸா, டிஎன்ஆரா இல்ல கௌதமா பாத்துருவோம். என்ன இது மந்தகாச புன்னகை? அது ஆமா, வெற்றி புன்னகை. வந்துச்சா பாயிண்ட்? தேவாக்கு எரிக்கலன்னா தாங்க ஆச்சரியம். அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். போறது சஞ்சய் தான், வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க வினய் என்ன பண்ண போறாரு. சரி எனக்கு சொல்லுங்க, முதல் 10 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? 5 புள்ளிகள் தேவாங்குக்கு. அடேங்க அப்பா, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். 5 புள்ளிகள் தேவாக்கு எடுப்பாங்க அப்படின்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது எப்படின்னா, ஹரியானா வந்து இப்போதைக்கு டிஃபென்ஸ்ல ஒரு 3 பாயிண்ட் எடுக்கிறாங்கன்ற. ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லாம தான் சொல்றீங்க. அதாவது 12 டீம்ல அவங்க 2வது பொசிஷன் டிஃபென்ஸ்ல. ஏன் இந்த மாதிரி ஆடினா ஏன் இருக்க மாட்டாங்க? 3வது பாயிண்ட் வந்துருச்சு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் முதல் வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எங்க டிஃபென்ஸ்ல டாப்ல இருக்குது தமிழ் தலைவாஸ். 2வது இடத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ். இங்க அயனை எப்படி அமைக்கிருக்காங்கன்னு பாக்குறீங்க. அயனுக்கு பாயிண்டே இல்லைங்க. இன்ஃபேக்ட் யாப்பா, இதுதாங்க ஷோமேன். ஆல் அவுட் சமயத்துல ஐயோ மீண்டுமா? இது 2வது முறை பாக்குறோம் இந்த மாதிரி. இன்னைக்கு இல்ல, பட் முந்தைய போட்டியிலேயே ஒரு முறை மாட்டினாரு. அதாவது ஷாட்லோ தான் 3வது ரைடரா அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அவரும் மாட்டியிருக்கார். அதாவது இங்க சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்ல வழக்கமா ஷாட்ல போவாரு. அந்த தருணத்துல ஐ திங்க் he got carried away. கொஞ்சம் அவசரப்பட்டாரு. அருமையான சூப்பர் டேக்கிள். தேவாங்கோட நம்பிக்கை அந்த 5 பாயிண்ட் இந்த முதல் 10 நிமிஷத்துலன்னு. பாயிண்ட் இருக்கா? ஒன்னு தானா? இழுத்துட்டு போனதை பார்த்தா எத்தனை பாயிண்ட் பா? ஒன்னு தாங்க. அவரை மறைச்சு வைக்க முடியாதுங்க. ஆல் அவுட் சிச்சுவேஷன்ல இருந்து இன்ச் பை இன்ச் மேல வந்துட்டு இருக்காங்க. தேவாங் தன்னுடைய பவரை காமிக்கிறாரு. ஜெய்தீப் என்னமோ புடிச்சு பார்த்தாருங்க. வாய்ப்புல ராஜான்னு நெடுக்கோட்டுக்கு வந்திருக்காரு. எராவா சுராவா, அடடடடா தம்பி, நீ என்ன அவரை பார்த்து கேக்குற? எங்க டீமே எங்க சுறா தெரியும்ல அப்படின்னு பட்னா அவரை உட்கார வைக்குது. எங்க செம டென்ஷன் ஆயிட்டார் மன்பிரீத். ஏன்னா சிவம் பட்டாரே நல்லா விளையாடிட்டு இருந்தார் இந்த போட்டியில். அவர் தான் மெயின் ரைடரா இருந்தாரு. பாஞ்சு பிடிச்சிருக்காங்க. வாய்ப்பே இல்ல ராஜா, சிவனேன வெளில போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்னா. மாற்றம் ஒன்று கொண்டு வந்தாகணும். சாஹில் கொண்டு வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் அயன் 3 பேர் இருக்கும்போது சூப்பர் டேக்கிள் செஞ்சா ஒரு வாய்ப்பு இருக்கும். ராகுல் செத்பால் ஏதாவது ஒரு சான்ஸ். இன்னைக்கு அவருக்கான வாய்ப்புகள். லாபி அதான் கேக்குறாங்க. லாபியில கால வச்சா தம்பி அப்படியே கிளம்பணும். நரேந்தர் ரெட்டி தலையில கை வைக்கிறாருன்னா காரணம் தானே இருக்கணும். 4வது ரைடு. ஓ, சூப்பர் டேக்கிள், ராப் சூப்பர் டேக்கிள். 3 பேர் இருந்தபோது செல்ஃப் அவுட் எடுத்தனால சூப்பர் டேக்கிங். இது அயனுடைய டே கிடையாது. சனிக்கிழமை அயன் டே இல்ல. அடுத்த தீபாவளி வந்துரும். முடிச்சுக்குவோம். இங்க வினய் மின்னல் வேகத்துல பாயிண்ட். டுவாடைல 4 டிஃபெண்டர்ஸ் தான். ஆனா வினய் வந்து அங்க விளையாட்டி இருக்காரு. அங்கித் ஜக்லான் காலி பண்ணிருக்காரு. என்னன்னு தெரியல, இந்த கார்னர்ல அங்கித் ஜக்லான் மேல அவ்வளோ எதிர்பார்ப்புகள். ஆனால் இன்று சுலபமான பாயிண்ட் ஆயிருச்சு. இங்க மெட்டாடாஸ்ல எறும்பே உடைஞ்சிருக்குங்க. அது ஏறி நின்ட்டாரு. தேவாங்க டாக்கிள் பண்ணுவோமா மாட்டோமா? அதுதான் பதில். ஆனால் யாரோ ஒருத்தங்க லாபியிலையும் கால வச்சிருக்காங்க. ஐயா ஓ, ரைடர் சேஃப்னு சொல்லிருக்காங்க. ஆஹா, ஷாத்ரு வெளில போயிட்டாரு பிடிக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் நடுவர்களுடைய தீர்ப்பு. ரிவ்யூ போவாங்களா? அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ட்டு ஷாட்லு. ஆமாங்க, கொஞ்சம் கால வச்சிருக்காருங்க. பிரில்லியன்ட் காலுங்க இது. லைன் மேல ஆனா கொஞ்சம் உள்ள. ரியல் டைம்ல பார்த்து சொல்லிருக்காருங்க. இந்த நடுவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருங்க மேட்ச் முடிஞ்ச உடனே. ஓகே, ஆனா முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவரே நடந்து போறாரு. லக்கி பாய் தேவாங். இப்போ வினய். என்னப்பா வரலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதாவது மன்பிரீத்தோட கோவம் நியாயமானது இந்த இடத்துல. இவ்வளவு கோவம் நம்ம பார்த்ததே இல்லைங்க. மோசமா விளையாடும் போது கூட காமா இருப்பாரு. புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாயிண்ட் இருக்கு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ரிவர்ஸ் டோட்டச்லாம் ட்ரை பண்ணார், டுக்கி ட்ரை பண்ணார். ஆனா தம்பி, உன்னையெல்லாம் வெளியில விட்டோம்னா அப்புறம் எங்க பேர் என்ன ஆகுறது? ரிப்பேர் ஆகிறதா தூக்கி இருக்காங்க.
வெள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏங்க எத்தனை பாயிண்ட்ங்க? அந்த லாபிய லாவகமா பயன்படுத்தி இருக்காரு. நல்ல முயற்சி. நம்ம தியாகராஜன் யுவராஜ் அவுட் ஆகினாரா? ஒண்ணு. அடுத்த ஒரு டேக்கிள். 2 புள்ளிகள் தான். ஆனா என்ன அழகா எடுத்தாருங்க. கண்டிப்பா. Haryana Steelers. மூணாவது பாயிண்ட் இருக்கு. பக்கத்துல இன்னொருத்தரையும் தொட்டிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சூப்பர் ரைட். HP Racer Gen 6 சூப்பர் ரைட். தேவாங்க் விழுந்து பாயிண்ட் வந்துருச்சா? போராடிக்கிட்டு இருக்காருங்க. அவுட்டா இருக்காருங்க. அபிமன்யு மாதிரி மாட்டிருக்காரு தேவாங்க். Last point, Haryana Steelers. All out. 1+2, 3 points. இவரை கண்டிப்பா நீங்க டாக்கிள் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை பேர் தேவை. அதனாலதான் அந்த ஆல் அவுட் நடந்திருக்கு. Bonus point Patna Pirates. So, இந்த போட்டியில ஹரியானா பழி வாங்கி இருக்காங்க. அந்த லீடை உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. இங்க பாருங்க, ரெய்ட்ல நம்பர் 1, டுவோடைல நம்பர் 1, மல்டி பாயிண்ட் ரேஞ்ச்ல நம்பர் 1, போனஸ்ல நம்பர் 1, PKல நம்பர் 1 ரைடர் தேவாங்க். சொல்லிக்கிட்டே இருக்கிற போது அங்க ஒரு சூப்பர் ரைடா தேவாங்க், டெவஸ்டேட்டிங் தேவாங்க். அவரே சொல்லியிருந்தார் 3 பேர் நான் தொட்டிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் மல்டிபிள் பாயிண்ட் ரேஞ்ச்லயும் நம்பர் 1ங்க, ஸ்ட்ரைக் ரேட்லயும் நம்பர் 1. அத போடல, இடம் இல்ல உங்களுக்கு. ஏன்னா 5 மெட்ரிக்ஸ்ல மேல இருக்காருங்க. அம்பையர்ஸ் விசில பத்திரமா வச்சுங்க, எடுத்து ஊதிர போறாரு. அது மட்டும் தான் செய்யல அவரு. டிஎன்ஆர் நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு பாயிண்ட். ஐயோ, அதாவதுங்க இன்னைக்கு வந்து ஆட்டத்தோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, 2 அணிக்கும் ஒரே ஒரு ரைடரும் தான் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் சிவம் பட்டாரே, பட்னாக்கு தேவாங்க். சப்போர்ட்டே இல்ல. வினயும் நல்லா விளையாடல, அயன் சுத்தமா ஆடல. உள்ளுக்குள்ள அயன் நிச்சயமா நான் வந்து ஒரு ஓ அவுட், ஷாட்ல அவுட், செல்ஃப் அவுட்னு சொல்லிருக்காங்க. ஐயோ கோட்டை தாண்டி வெளில போயிரணும்ல. அப்புறம் மீதி 2 பேர் இருக்கும்போது அவங்க அவுட் ஆக்கலாம்ல. Sir, please, sir, please. Don't மக்களே disturb இன்னொரு தடவை the எல்லோ கார்டு வெளில வருதா? game. Please, sir. அண்ட் Don't disturb the கோச்சுக்கு game. ஒரு கிரீன் கார்டு வார்னிங். Coach, disturbing the game. கேம் எல்லாரும் அவருக்கு கை தட்டுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர். கேம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Auditioner, defender out of bounds, 1 point Patna Pirates. Please review. ஜென்ரலா கோட்டை தாண்டறதுக்கு போன வருஷம்லாம் நம்ம நிறைய ரிவ்யூ கேட்க பார்க்கல. கால் இங்க வெளில போயிருக்கா? அதான் கேள்வியே. இப்போ அவங்க முன்னாடியே வெளியில வான்னு சொன்னாங்க. பட் இங்க கால் வெளில போயிருக்கா அப்படின்றது கேள்வி. வெளியில மோஷன் போயிரணும்ல. Review successful. இப்போ என்ன சொல்லுவீங்க? Out of bounds. Empty-red. எப்படி சொல்லலாம்? நாங்க புடிச்சிருந்தோம் சொல்லுவோமா? இல்ல அது டூவோட இருந்துன்னு வச்சுங்களேன். ரைட் திருப்பி போட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ மன்பிரீத்தோட எமோஷனும் ஷாட்லோட எமோஷனும் பாருங்க. இது வந்து அவர் கேட்டது சரியா போச்சு. திருப்பியும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கா அவர் டாக்கிள் பண்றதுக்கு? இதே மாதிரி தான் போன தடமும் போச்சு. இன்னைக்கு ஷாட்லு டாக்கிள் பண்ணனும் ட்ரை பண்றாங்க, கை வைக்க முடியல, கால் வெளில போயிருக்கு. சூப்பர் டாக்கிள், 2 பாயிண்ட். ராக் சூப்பர் டாக்கிள். பக்கத்துல 2 பேர் நிக்கறாங்க. அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்து வெளில உட்கார வச்சிருக்காங்க. TV umpire. Patna Pirates challenge. Raider save 1 point. Our decision Raider out. Please review. அவர் என்ன சொல்றாரு? காலை நான் லாபியில வச்சு தான் தொட்டேன்னு பாப்போம் சந்தீப் என்ன செஞ்சிருக்காருன்னு. லாபி இது வரைக்கும் வினய் தாங்க அவரை டேஷ் பண்ணது. அவரோட இடது கால பாருங்க, வெளில வந்துருச்சா? வெளில வந்துருச்சு. அது 10 நிமிஷம் இருக்கும்போது ரிவ்யூ இழக்கறாங்க இங்க. பட்னா விட்டுருக்கலாம் என்னைய கேட்டா. Review unsuccessful. Raider out. Super tackle. 2 points. Haryana Steelers. நீ சிவம் பட்டாரே விட்டா மாட்டேன்னு துரத்துறாருப்பா. 14வது ரைடு அவரோட சூப்பர் 10 வந்து சேர்ந்திருக்கு. எதிரில தீபக் வெளில போறாரு. நான் வந்து இப்போதைக்கு மன்பிரீத் மேல 4 தரம் தான் கேமரா போகுன்றேன். டாக்கிள் வெளியில வரதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியல, மாட்டியிருக்காரு உள்ள. எங்க டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்குங்க. பூனேல பயங்கர கோல்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கபடி காலத்துல கபடி மேட்ச்ல டெம்பரேச்சர் மேல போய்கிட்டே இருக்குது. ஆனா முதல் முறையா ஹரியானாக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச் இருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்த போட்டியில. ஆமாங்க, அதனால கேமரா வந்து மன்பிரீத்தை மட்டுமே காமிச்சிருக்கோம். அட்டி சாக்க என்னங்க போதுமா? ஷாட்லுக்கு பாயிண்ட். பெரிய கலப்பி விட்டாங்க ஷாட்லுவ. Number 16. ஹைஃபை எடுத்தது பத்தாதுன்னு ரெய்ட்லயும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. நான் 2 முறை சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்ல ரெய்ட்ல ஃபெயிலியர் ஆனாரு. அதுக்கு வட்டியோட கொடுக்குறாருங்க. என்ன உதவுது? அந்த ஏரியால இருந்தேன்னா மௌனி அப்பா, அதை விட இதுதான்ப்பா பயங்கரமா இருக்கு. இன்னும் பாருங்க, கையை வைக்க முடியல. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டாங்க. சஞ்சய் வந்து இல்லன்னு சொல்றாரு. ஆனால் ஓகே தம்பி, உனக்கு கார்டு இருக்கு. தேவாங்குக்கு இன்னைக்கு ஒரு எல்லோ. ஏன் இன்னைக்கு வந்து எத்தனை எல்லோ வெளில வந்திருக்குன்னு பார்க்கணும். டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் ஆயிட்டே இருக்கு இந்த மேட்ச்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும். நான் தொட்டேன்னாரு, இல்ல நீ ஆர்கியூ பண்ண அவுட். அது மட்டும் இல்ல, எல்லோ கார்டு கொடுத்திருக்காங்க. பார்க்கணும் தொட்டாரா இல்லையான்ட்டு. ஜெர்சி பிடிச்சிருந்ததா கேக்குறாரு. ரைட்ல கையை உள்ள வச்சிருக்காருங்க. கையை உள்ள வச்சிருக்காரு. கால் உள்ள இருக்கும்போது கையை உள்ள வச்சார் தேவாங்க்.
ஹரியானா இந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா டாப்பை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. பட்னா 3வது இடத்துல தான் இருப்பாங்க. யூ மும்பை 2வது இடம். இங்க பாருங்க அவருக்கான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு. என்ன சூப்பர் டேக்கிள் துரத்துன இல்ல எடுக்கிற பாரு பாயிண்ட் சிவம் ஷிண்டே டச் பண்ணி தூக்கி இருக்காரு. Please go. டாக்கிள் 5 பாயிண்ட், ரெய்ட்லயும் 5 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்றாரு ஷாத்லு. அப்பா சான்ஸ் இருக்கு. யாரு தீபக்? Winner safe. ஆமா இன்னைக்கு தேவாங்க இல்லங்கிறப்ப நான் தான் போகணும்னு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல. Number 30. and one out. சூப்பர் ரீடு. என்னங்க தீபக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. போனஸ் அங்க பார்த்தோம். இங்க 1 பாயிண்ட் என்ஷூர் பண்ணிட்டாரு அவரு. அருமையான போனஸ். ஒரு ரைடர் மாதிரி போட்டாரு. ஒரு சிவம் ஆமாங்க போட்டாரு. ஆமாங்க ஆமாங்க. ஆக்சுவலா விக்குல் லம்பா சிவம் பட்டாரே எல்லாரும் போயிருக்காங்க. போனஸும் இருக்கு. 3 புள்ளிகள். என்ன ட்விஸ்ட்ங்க. நீங்க 1 பாயிண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. எடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா சொன்னீங்க. கோ ஃபார் இட் வினய். போனாரு, மாட்டிக்கிட்டாரு. 1 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு ஒரு அற்புதமான போட்டி கிடைச்சிருக்குங்க. நிச்சயமா. ஹரியானா வெர்சஸ் பட்னால. ஆக மொத்தத்துல அந்த ஒரு வெற்றி எப்ப திருப்பியும் விட மாட்டேன்றாரு. Review umpire. Haryana Steelers challenge. Raider safe. One defender out of bounds involved in struggle. Our decision, Raider out. Please review. மிகப்பெரிய ரிவ்யூவா இருக்கும். இங்க கிக் நடந்துச்சு, அதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி லாபியில யாராவது காலை வச்சாங்களா இன்னொரு ஆங்கிள் பாப்பாங்க நிச்சயமா. இல்ல யாராச்சும் மொத்தமா வெளியில வந்தாங்களான்னு பாப்பாங்க. சிவம் ஷிண்டே அமைதியா தான் நிக்கிறாரு. இவரே மூஞ்சில கை வைக்கிறாரு. பாப்போம் இருங்க. Review unsuccessful. Raider out. 1 point. Patna Pirates. Captain, no more reviews. ஆக மொத்தத்துல மக்களே நீங்க ரிவ்யூவை வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைசியில அணுகுண்டெல்லாம் வீச முடியும். அங்க பாருங்க என்ன மாதிரி ஒரு முறைக்கிறார் பாருங்க. 42-36 சொல்லி இந்த ஒரு ஆட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அந்த 1 பாயிண்ட் பரவாயில்ல வச்சுக்கோ, நான் அங்க வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இவரோட எமோஷன் தான் இன்னைக்கு மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்குங்க ஹரியானாவுக்காக. வேற எதுவும் கிடையாது.